மச்சி வரவா? ஏய் வாடா வாடா பாத்துடா. ஏடா அது உங்க வீட்ல இவ்வளவு தண்ணியா? ஆமா. ஏய் எங்க வீட்ல இடுப்பு வரைக்கும் வந்துருச்சுடா. இடுப்பு வரைக்கும் வந்துருச்சா? ரொம்ப மோசம். என்ன பண்றது? அது வழக்கம் தான் மச்சி. ஏய் எங்கடா போற? சி உள்ள போடா. உள்ள போய் விளையாடு. ஐயோ ஏடா அது பாம்பு அசால்ட்டா தூக்கி போடுற? என்ன அசால்ட்டா தூக்கி போடுற? நம்ம ஃப்ரெண்ட் தான். நம்ம ஃப்ரெண்டா? என்ன சொல்ற? இதுக்கே அப்படிங்கற? அந்த ரூம் திறந்து பாரு. என்ன வச்சிருக்க? ஏய் கத்தாத பயந்து போற குழந்தை கதவு சாத்துறா. என்னடா அது முதல்ல வளர்த்துட்டு இருக்க? முதல்ல வளர்த்துட்டு இருக்கேனா? சும்மா சும்மா மழை வருது. காலையில கதவு ஓபன் பண்ண பாத்தீங்க பசங்க சசன்னு வந்தாங்க உள்ள. என்ன ஏன் இங்க வரீங்க அப்படின்னு கேட்டேன். இது ஏன் இடம்? என் இடத்துல தான் நீங்க வந்து வீடு கட்டி இருக்கீங்க. இது ஆல்ரெடி ஏரியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. அது சொல்றது கரெக்ட் தானே? இப்ப என்ன பண்ணலாம் என்ன டீல் அப்படின்னு கேட்டேன். நான் மழை டைம்ல நான் உங்க ரூம்ல தான் தங்கிப்பேன். மழை விட்டனே நான் போய்ப்பேன் அப்படின்னா. அவன் சொல்றேன் நான் தானே அவனோட இடத்துல வந்து நம்ம வீட்டை கட்டி இப்படி அவன்கிட்ட வந்து கோச்சிட்டா இப்படி. அதனால வந்து நீ பெரிய முதல்ல குட்டி வந்து நீ ரூம் எடுத்துக்கடா அப்படின்ட்டேன். அப்புறம் இந்த பாம்பு பூச்சி பள்ளிலாம் இந்த சரி என் கூட படுத்துக்கடா அப்படின்ட்டேன். அப்புறம் நீ உட்காந்துருக்க பத்தியா அவன் நீ அங்கேயே செட்டில் ஆகிடா அப்படின்னு சொல்லிட்டேன். யாரு இது? நீரியானே. என்னடா அது நீரியான முதல்ல? அதெல்லாம் ஒண்ணு ஆவாதடா. ஒரு தர்பூசணி கொடுத்தா வாயில போட்டு கடிச்சு பாரு ஒரு மினி வண்டல ஒரு சூவியை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கானே. நான் வரலடா. டீ சாப்பிடலடா. அது ஒரு அரணா இருக்க அந்த மீசிராத. ஐயோ என்ன நீ மழை டைம்ல இப்ப அப்படிதான்டா. என்னடா அது சென்னையில இவ்வளவு மழை? சென்னைக்கு வேலை தேடி பொழைச்சுக்கலான்னு பார்த்தா உயிர் பொழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சரி ரைட்டு இப்படியே சாப்பிட்றதுக்கு தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். பாவிகளா நீண்ட விட்டீங்களேடா. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? குளிச்சிட்டு இருக்கேன். ஆஹா நீ குளிக்கிறியா? அதான் ஒரு வண்டி களிமண் போகுது. என்னடா? இல்ல ஒண்ணு இல்ல. மழை பெய்யுதியா? மக்கள்லாம் அங்கங்க மூழ்கிட்டு இருக்காங்க. ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டு போகுது. அந்த மழை தண்ணியில இப்படி குளிச்சிட்டு இருக்க ஒய்யாரமா? சென்னைக்கு புதுசா? ஆமா. அதான் நானும் வந்த புதுசுல இப்படிதான் இருந்தேன். போக போக பழகிருச்சு. சரி நீ குளி நான் போறேன்டா சாமி. சேர்ந்துச்சோம் சேரையும். யோ யோ அறிவு இருக்கு அவனுக்கு? என்னையா? ஏய் பாக்க டீசெண்டா தொப்பி இப்ப போட்டு சிங்கர் மாதிரி இருக்க. இப்படி ஓடு குடுற. இங்க பாரியா என் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. அங்க ஒண்ணு கூட்டா எப்படி இங்க வந்து சேரும்? அதான் இங்க இருந்து காத்தரமா விட்டு போயிடும்ல. அட பாவி அதான் உடம்பெல்லாம் அரிக்குதா? தள்ளியா தள்ளியா நீ போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு பண்ணு. சார் சார் நீங்க உண்மையிலே கிரேட் சார். நீங்களாம் வந்து மிலிட்டரிக்கு சம சார். இந்த குப்பையெல்லாம் மழை தண்ணி அடிச்சுட்டு வருது. அதை வலை போட்டு இழுத்து யாருக்கும் எங்கேயும் சேதம் இல்லாம ஆகணும்ன்றதுக்காக பண்றீங்க. கண்டா போயிடுச்சுடா. ஐயோ ஃபுல்லா ஸ்லேப் தான் கிடைச்சிச்சு. கண்ட ஒண்ணே ஒண்ணு தான் மடிச்சு. அது என்னடா? கேவலமா பேசிக்கிட்டு இருக்க நீ போய் அங்கிட்டு. என்னையாது மழை பெய்யுது அதுல உட்காந்து மீனை பிடிச்சி விளையாண்டு இருக்க. என்ன அது நடக்குது? என்ன நடக்குதா? யோ என்னடா பயம்? இப்ப இதான் பிசினஸ். சும்மா கடல்ல இருக்கிற மீன்லாம் வந்து வலை போட்டுலே மாட்ட மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா ரோட்டு சைடே வரும்போது அதை பிடிச்சி லாபம் பார்க்காம குறுக்க வந்து பேசிட்டு இருக்க. தள்ளி ஆகிட்டு சும்மா ஒரு ஸ்லேப்பியா தான் மாட்டுது. துள்ளு கண்டை கிடைக்க மாட்டுது. துள்ள கண்டையா? சார் நான் இப்ப வந்தேன்ல அந்த பக்கத்து தெருவில் அது கிடைக்குதா சார்? அப்படியா? சாணி கண்டையா இருக்கா? சாணியா ஒண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஆனா கிடைக்கிறது நான் பார்த்தேன். சார் ரொம்ப நன்றி சார். நான் போய் பிடிச்சு வந்துடுறப்ப. பாவி மழை பெய்யுது அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அங்க மீன் பிடிச்சிட்டு அப்புறம் ப்ரோ வீடுலாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. தண்ணி வசதி 24 hours இருக்கு. கரண்ட் கட்டே ஆகாது. சப்போஸ் கட் ஆனா உடனே ஜெனரேட்டர் போட்டு ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம். இல்ல வாங்குறேன். 24 மணி நேரம் ஆகிடும். ஆமா அதான் ரொம்ப பெருசா பேசுறாரு. அதான் நீங்க எப்போ வரீங்க வெயிட் பண்ணுங்க. அதான் ப்ரமோஷன் பாத்துட்டீங்களா? ஓகே வீடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா என்ன ஏதோ குறையிற மாதிரி ஒரு ஃபீல். என்ன குறையுது தம்பி? என்ன குறையுது உங்களுக்கு? ஏங்க இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு. இப்படியே நேரா போனா ஹாஸ்பிட்டல், இப்படியே லெஃப்டா போனா மெட்ரோ, இந்த பக்கம் பார்த்தா பால்கனி, ஆப்போசிட்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேக்குறேன். அது இல்லனே இந்த பார்க்கிங் இருக்குல்ல அது கொஞ்சம் பத்தாத மாதிரி. ஓ கார் இருக்கா? அட ஏன்பா நீ வேற நீ முன்னாடி பார்த்துட்டு பேசுற. பின்னாடி ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. நான் யூஸ் பண்றது இல்ல. கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஓ ஹெலிகாப்டர் மொட்டை மாடி இருக்குல்ல? என்னப்பா சொல்லலையே நீ? அதெல்லாம் சொல்ல வந்தா மொட்டை மாடில போடுங்கப்பா. அது இல்லனே நவம்பர் டிசம்பர். ஐயோ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எல்லா மாசமும் நிப்பாட்டிங்கப்பா. ஆனா காசு கரெக்டா வந்து சொல்லிட்டேன். உன் வீட்டுக்கு குடி வர்றது நான் எத்தனாவது ஆளு? ஏன் ஏன் என்னப்பா உனக்கு இவ்வளவு பேசுறியே? இவ்வளவு பேசினா உங்க வீட்டுல எவன் குடி இருப்பான்? என்ன என்ன மூஞ்ச ஒரு மாதிரி காட்டுற? ஏய் என்ன அவன்? என்ன இங்க பாரு நான் காமெடி பேசுறேன். சும்மா காமெடி மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. சீரியஸா டென்ஷன் ஆடுவேன். இல்லங்க கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாத? இல்லங்க நான் போட் வாங்கி விடணும். போட் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இல்லையே நான் பார்த்தேன். அவ்வளவுதான். வெளில போடா. புடிச்சா யாரா பைத்தியக்காரன்? நான் எதுக்கு ஆள் கிட்ட வந்துட்டேன்?
எந்த ஒரு கீழ் பக்கத்துல வந்து மூஞ்சா பாரு கல்லூரு போடா இங்க பாரு போடா வெளில போடா ஒழுங்கா நாள பிடிச்சோட போடா ஐயோ தண்ணி மொட்டை மாடி வரைக்கும் வந்துருச்சு சார் யாராச்சும் இருக்கீங்களா சார் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார் ஏதாச்சும் பிரெட் பாக்கெட் இருந்தா கொடுங்க சார் சிக்கன் பிரியாணி வேணும் முட்டை பாடி மாஸ் வேணும் தண்ணி அல்லற சத்தம் கேக்குது ஐயோ இனி அதுவே முக்காடு போட்டு நிக்கிற என்னப்பா போட்டு வச்சிருக்கிற ஆமா அப்பவே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒரு போட் நிறுத்துறதுக்கு இடம் கூடான்னு கேட்டா பைத்தியம் என்ன அடிச்சு துரத்துற ஆமா இன்னைக்கு நீ சொன்ன ஆனா பாவீங்களா நார்மலா தண்ணி நிக்குன்னு சொன்னாங்க ஆனா போட்டு ஓரளவுக்கு தண்ணி நிக்குன்னு தெரியாம போச்சேப்பா யோ நவம்பர் டிசம்பர்ல சென்னையில துணி இல்லாம கூட இருந்துடலாம்யா போட் இல்லாம ஒரு மனுஷனால இருக்க முடியுமா எப்பா நீ இந்த டயலாக் எல்லாம் பேசுறது போதும்பா ஏதாச்சும் சாப்பிடுறா குடிப்பா அப்படியா சரி என்ன இருந்தாலும் நீங்க பக்கத்து இந்தா அப்படியே ஓகே அக்கா பரிமளக்கா இந்த ரவா கட்டலாம் இந்த அப்படியே பரிமளாக்கா ஏன் குடுக்குற அவளுக்கு அவன் புருஷன் இருக்காயா எனக்கு யாருமே இல்லையா எனக்கு ரவா அக்கா பரிமளக்கா உனக்கு ஏன் குடுக்குற உன் புருஷன் இருக்கா டபுள் மீனிங்கா பேசுற மாதிரி காலையிலே நியூஸ பாப்போம் இப்பொழுது பாத்தீங்கன்னா ஜிம்கா புயல் அப்படின்னு ஒரு புயல் ஒன்று உருவாயிட்டு இருக்குங்க அந்த புயலை பாத்தீங்கன்னா சுமார் 850 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்ம வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் இது வரைக்கும் அந்த புயல் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் தீவிரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க புயல் உருவாயிட்டு ஆமா கண்டிப்பா உருவாயிட்டு இருக்குங்க அதனால மக்களே இப்ப வந்து நேயர்கள் எல்லாரும் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வீட்டுல சேஃபா இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சோ இப்போ வந்து புயல் வந்து அதிவேகமாகவும் வரலாம் வலுவிழந்து போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் சோ புயல்ல இருந்து எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் கொஞ்சம் தயாரா இருக்கு சரி 800 கிலோமீட்டருக்கு அங்காண்ட தானே இருக்கு அது இன்னும் புயலாவும் மாறல பார்த்துப்போம் எப்படியும் வர்றதுக்குள்ள அது வழி இழந்துரும் மழையா போயிடும் வேற ஏதாவது சேனல் போகுமா இப்போ பாத்தீங்கன்னா ஜிம்கா புயல் வந்து அந்த புயலுக்கு பேரை மாத்தி ஜம்கா புயல் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மழை சென்டிமீட்டர் ரொம்ப அதிகமாக பெய்யும் என்று கணிக்கப்படுகிறது சரி அதான் அப்புறம் போன நியூஸ்லயே சொல்லிட்டீங்க புயல் உருவாக போகுது மழை வர போகுதுன்ட்டு அப்புறம் திரும்ப நீங்க வந்து அதே சொல்லிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க வேற சேனல் தான் வைப்போம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த புயல்ல ஒரு சுழற்சி ஒன்று வந்து உருவாயிருக்கு அப்படின்னு புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆக்சுவலா இது காலையிலே வந்துருச்சு பட் வந்து 2 நியூஸா போகணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த சுழற்சி இருக்கு பாத்தீங்களா சுழற்சியில மனிதர்கள் யாரும் சிக்க விடாமல் அந்த சுழற்சியில சிக்க விடாமல் எல்லாரும் கொஞ்சம் பாத்துக்கணும் புயல் வரனால எல்லாம் வேளச்சேரி பீச்ல வந்து வண்டியை பார்க் பண்ணுங்க புயல் அப்படின்னாலே புயலுங்க அது ஒரு புயலுங்க அது புயல்னாலே நமக்கு பயமா இருக்கு கொடூரங்க அது கொடூரம் ஏங்க புயல் வர்றது 800 கிலோமீட்டருக்கு அங்காண்ட இருக்கு அது இன்னும் வந்து நம்ம ஏரியாக்குள்ள வர்றதுக்கு பல நாள் ஆகும் அது புயலாவே இன்னும் மாறல அதுக்குள்ளாட்டி எந்த சேனலை ஓபன் பண்ணாலும் வந்து புயல் காற்றழுத்த தாழ்வுநிலை அதிகமா இருக்கிறதுனால அந்த புயல் ஏறிக்கிட்டே இருக்குங்க அந்த புயல் ஏறும்போது புயல் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுங்க அந்த கான்செப்ட் அதாங்க புயல் வருது மக்களை நோக்கி புயல் வந்துகிட்டே இருக்குங்க என்னன்னா மக்களை வந்து பீதியிலே வச்சிருக்கணும் வேற செய்தி எதுவும் கிடைக்கல வடபழனியை நோக்கி வந்துவிட்டது சாலிகிராமத்தை நோக்கி வந்தது புயல் வருகிறது புயல் பயப்படாதீங்க புயல் வருது மக்களே வணக்கம் நேயர்களே இப்போது நம்ம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையிலேயே அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல மக்கள் நடமாட்டமோ பேருந்தோ லாரியோ சைக்கிளோ வாகனம் எதுவுமே போக முடியாது மக்கள் ரொம்ப வந்து அவதிப்படுவாங்க ஆனால் இந்த இடம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தலைவரோட ஆணையின்படி எல்லாம் சீர் செய்யப்பட்டுருச்சு ஒரு இடத்துல கூட சிறு துளி தண்ணீரை கூட நம்ம பார்க்க முடியாத நிலை தான் முடிஞ்சிச்சா தம்பி கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃபா ஓகே இது பைக்கில் வாட்டர் ப்ரூஃப் தான் பார்த்துக்கிச்சு எது பிரச்சனை இல்லை ஃபோன்லாம் உள்ள வச்சுட்டீங்களா ரெடியா 1 2 3 சொல்லுப்பா இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே ஒரு படகு எடுத்துட்டு வந்துட்டு அழகாக நீந்தி போயிட்டு கூடாது நினைச்சதா சட்டத்துக்கு எடுத்துட்டு சட்டம் வாங்கிக்கலாம்யா படகு 1 லட்ச ரூபாய் வாங்க முடியுமா வா அடுத்ததுக்கு போயிட்டு ஒரு மேட் இருக்கு அந்த மேட்ல இருந்து இதே மாதிரி பேச புரியுதா வா வாங்கயா கேமராமேன் வேங்க பீடே வருது வாங்க பேமெண்ட் வரும் வாங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேட்லயும் ஒரு தண்ணி கூட இல்லை இதுவே வேளச்சேரி பாலத்துல யாரும் வந்து வண்டி நிறுத்த வேணாம் இந்த மாதிரி தான் கிடைச்சா வருது மாதிரி இல்லையா ஆமா இந்த கொடுத்த பேமெண்ட்டுக்கு இதுதான் கிடைச்சது சரி இப்போ பேசு ஒவ்வொரு மழையும் வரும்போது நீங்க இவர் சிந்திக்க வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வந்து மழை வந்து அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க
ஒன்றும் இல்லை, இன்றைக்குமே இந்த மாதிரி நிறைய மழை வரப்போகுதுங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வானிலை ஆராய்ச்சியாளர் நம்ம கூட அஜித் பிரேம்குமார் இருக்கார். ஸோ அவர் பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறத இப்போ சொல்லுவார். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடலாமா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சார் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற வச்சு தான் நம்ம என்ன முடிவு எடுக்கலாம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்ம சேட்டலைட்டோட வரைபடம். இதில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குங்க, நாகப்பட்டினம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, திருவாரூர் இந்த மாவட்டத்தோட ஒட்டி இலங்கைக்கு சுமார் 200 கிலோமீட்டர், அதாவது நம்ம தமிழ்நாடு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த புயலானது மையம் கொண்டிருக்கு. இப்போ இது வந்து நம்மளை நோக்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகும். பட் மழை பொழிவுன்றது திருவாரூர், நாகப்பட்டினம், அந்த டெல்டா பகுதிகளில் மழையை அதிகமாக எதிர்பார்க்கலாம். சென்னையில் வந்து இடியுடன் கூடிய கனமழையை வந்து அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேருந்து எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து கனமழை அதிகமாக இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சின்ன குழந்தைங்கலாம் வந்து இப்போ வந்து போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை. கண்டிப்பா ஏன்னா மழை வந்து இந்த தடவை வந்து பயங்கரமா இது கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து வானிலை ஆராய்ச்சியாளர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இன்று முதல் 2 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இது சூரியனா எப்பா என்னன்னு பார்த்து சொல்லுப்பா, என்ன பார்த்து இருங்க வர கண்ணாடி கழிச்சிட்டு இப்போ பார்க்குறேன். ஓகே, அதாவது காற்றோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால சூரியன் வந்து அந்த இதை இழுத்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் குறைஞ்சது ஒரு 7 நாளைக்கு சூரியன் வந்து சுட்டு எடுக்கும். மக்கள் யாரும் வெளியே வர உனக்கு யாரும் வேலைக்கு செய்தது? இது காசு கொடுத்தேன், போய் உட்காருன்ட்டாங்க, நான் நேராக வந்து உட்காந்துட்டேன். சரிப்பா, இப்போ ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக நீ சொல்கிறது வந்து எதுவுமே ஆப்போசிட்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஏதாச்சும் உருப்படியாக ஏதாச்சும் ஒன்று சொல்லு. சரி, இப்போ கரெக்டாக சொல்கிற மாதிரி. ஓகே, அதாவது காற்றோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கு, சூரியனோட வெப்ப தட்பநிலை வந்து அதிகமாக இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு, சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்கள்ல காஷ்மீர் போல ஸ்னோஃபாலை எதிர்பார்க்கலாம். எப்பா பிரச்சனை கழிச்சு விடுங்க டக்குன்னு. என்ன அவன் சொல்றான், அவன் என்ன ஸ்னோ எந்த காலத்துல ஸ்னோ வந்து பெஞ்சிருக்கீங்க? சரி மழை எப்படி பெய்யுது? சாருக்கு ஃபோன் சொல்லுவோம். ஹலோ சொல்லுங்க பிரசன்னா, சொல்லுங்க சார். மழை பெய்யறதுனால எல்லா இடத்துலயும் டிராஃபிக் ஜாமா இருக்கு சார். சரி ஓகே சார், அதான் சார் மழை ரொம்ப பெய்யுது சார். அதான் ஆஃபீஸ் வர முடியுமான்னு தெரியல. சரி அதனால என்ன சொல்ல வரீங்க சார்? ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் லீவ் விட்டாங்க. சூப்பர் ஓகே. சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. நம்ம ஆஃபீஸில் லீவ் கிடைக்குமா? லீவ் கிடைக்கும், சண்டே லீவ் கிடைக்கும். இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துருங்க, மழை விட்டோடனே ஆஃபீஸ் வந்துருங்க. ஓகேவா? ஹலோ சார். சொல்லுங்க பிரசன்னா. சார் ஒரு 100 மீட்டர் கூட இல்லை சார், அதுக்குள்ள மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஆமா இப்பதான் கேள்விப்பட்டேன், விட்டு தான் மழை வந்துட்டு இருக்கு. புரியுது. எப்போ ஆஃபீஸ் வரீங்க சார்? ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே மழை விட்டோடனே வந்துருங்க பிரசன்னா. ஓகே மழை விட்டு வந்துருங்க. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க பிரசன்னா, கேபினுக்குள்ள தான் இருக்க, உள்ள வாங்க. சார் இல்லை சார், நான் இன்னும் ஆஃபீஸே வரல. இன்னும் வரல? என்னாச்சு சார்? மழை விடாம பெய்யுது சார். ஆமா கேள்விப்பட்டேன். ஓகே புரியுது. சீக்கிரம் வந்துருங்க. சரியா? மழை விட்டோடனே வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. சார் ஒரு வழியாக வந்துட்டேன் சார். வந்துட்டியா? நாங்களாம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறோம்ப்பா. ஏன் சார்? ஏன்னா மணி 6 ஆயிடுச்சுல, அது வீட்டுக்கு போவாங்க. லூஸு காலைல 10 மணிக்கு ஆஃபீஸ்டா, 6 மணிக்கு வந்திருக்கா என்ன சார்? நீங்கள் தான் மழை விட்டு சொன்னீங்க, அதான் வந்தேன். மழை விட்டோனே வந்துட்டேன். ஆமாம், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருப்பா. இப்போ நீ ஒர்க் பண்ணு, மழை விட்டோனே நீ வீட்டுக்கு போகலாம். சார் 6 மணிக்கு மேலே 1 செகண்ட் கூட நான் வேலை பார்க்கணும். மழை பெய்யா? எப்படி நடந்துக்கிட்டே வரும்? நடந்துக்கிட்டே வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, சளி பிடிச்சாலும் பரவாயில்ல. பாய் சார். அப்போதான் தெரியுது ஏன் கம்பெனி டெவலப் ஆகுது. ஹலோ சார். சொல்லுங்கப்பா. யாரு சார்? நைட் ஷிஃப்ட் அஜித் பேசுறேன். சொல்லுங்க அஜித். இங்க மழை கொஞ்சம் ஹெவியா இருக்கு. வேணாண்டா போங்கடா டேய். சரி, மழை காலம் வந்தாலே தண்ணி தேங்கி நின்றுட்டு மக்கள் அவதிப்படுறாங்க. பொறுமையா போவோம், அவங்க மேல தண்ணி அடிச்சிடும். போவோம். ஏன்னா நம்ம எப்படி அடுத்தவங்கள்ட்ட நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க. ஏண்டா ஊர் உலகத்துல நான் தண்ணி கூட நினைக்கிறேன், என் மேல தண்ணி அடிச்சு போறேன், உன்னை விட மாட்டா வரடா. சரி ஏண்டா என் மேலே நீ தண்ணி அடிக்கிறியா? செத்தடா. ரோட்ல போகும்போது என் மேல தண்ணி அடிச்சுட்டு போனேன். ஏண்டா நீ தானடா, நான் ஒழுங்கா போயிட்டு இருந்தேன், ஏன் நீ தானடா தண்ணி அடிச்ச? நான் நினைச்சேன் நீ தான் நினைச்சேன். விட மாட்டேன்டா. அவங்க அடிக்கிற அவங்க அடிக்கிற பிரச்சனை. நான் அடிக்கிற